ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சொங்கு கோகோ ரெண்டு பேரும் பத்திரமா ஒரு வழியா திரும்பி வந்திருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல சொங்கு கோகோவை தனியா விட்டுட்டு அவனோட ஆளுங்களோட ஒரு இடத்துக்கு முக்கியமா போக வேண்டியிருக்கு. கோகோவை நீ பத்திரமா உன் சீனியர் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டு இருக்கான். இங்க கோகோவோட சீனியர்ஸ் ரெண்டு பேரும் அப்பாடா ரொம்ப சந்தோஷம், கோகோ வர போறா, மாஸ்டர் என்ன திட்டிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் அந்த மாஸ்க் மேன் இருக்கான்ல, அவன் கிட்ட ஆளுங்க ஓடி வராங்க. நம்ம இடத்த தேடி ஆளுங்க வராங்க, இங்க இருந்து போனோம் அப்படின்னு. மாஸ்க் மேன் அவங்க ஆளுங்களோட கிளம்பி போயிடுறான். கரெக்டா இதே நேரத்துல நம்ம சொங்கு தான் அந்த இடத்துக்கு உள்ள வந்திருக்குது. உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஏதேதோ எழுதி இருக்கு. உன்னை நான் விட மாட்டேன்டா, நான் என்ன பண்ண போறேன்னு பாரு, என் இடத்தையா கண்டுபிடிச்சு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க வார்னிங் எல்லாம் எழுதி வச்சுட்டான். அந்த மாஸ்க் மேன் அங்க இருந்து போயிருக்கான். இங்க கோகோவை அதுக்குள்ள சீனியர்ஸ் வந்து பாத்துடுறாங்க. பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொங்கு இப்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான், இப்ப வந்துருவான், இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்கா. அந்த பொண்ணு பாத்துட்டு கோகோ கிட்ட, என்னடி பயங்கர லவ்ஸா, எனக்குலாம் செம்ம ஹாப்பியா இருக்கு, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நமக்கு போயாவை காட்டுறாங்க. போயா கிட்ட நிறைய முக்கியமான ஆளுங்கெல்லாம், இவங்க நம்ம ஆளுங்க, உள்ள போனவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு கேட்க போயா ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் பத்திரமா திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இந்த அசிஸ்டன்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. என்னால அவனுக்கு வேற அடிபட்டுச்சு, அவனை வேற பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம சொங்க அந்த இடத்துல தேடுதல் வேட்டையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு வழியா திரும்பி வரான். கோகோவை பாத்துடுறான். வா உள்ள போலாம் அப்படின்னு கோகோ கூட்டு போயிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் யாருக்கும் தெரியாம உட்காந்து நல்லா சூப்பு குடிச்சிட்டு இருக்கான். அந்த பக்கமா போயா வரத பாத்துட்டு டக்குனு கிண்ணத்தை கூட கையில எடுக்க முடியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறான். போயா பக்கத்துல வரா. என்ன ஆச்சு, மருந்து கூட உன்னால குடிக்க முடியலையா, என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, உன்னோட பால்ல அடிபட்டுருச்சு, பால்ல அடிபட்டா இனிமே உன்னால எப்படி சக்தி சேர்க்க முடியும்னு மருந்தெல்லாம் உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இத பாக்கிறதுக்கு அசிஸ்டன்ட்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு வால்ல அடிபட்டா கொஞ்சம் சக்தியை யூஸ் பண்ண முடியாதான், ஆனா என் வால் கொஞ்சம் சீக்கிரமாவே வளர்ந்துரும், அந்த உண்மையை உன்கிட்ட சொல்லல அப்படின்னு வலிஞ்சிட்டே சொல்லிட்டு இருக்கான். போயா பாக்குறா, அட பாவி அப்படின்னு அவளோட கையில அவளோட வெப்பனையே எடுத்துடுறா. உன்னை விட மாட்டேன்டா, இத்தனை நாளா குற்ற உணர்ச்சியில நான் சுத்திட்டு இருந்து உனக்கு ஊட்டி கூட விட்டுருக்கேன், என்கிட்ட எப்படிதான் அப்படி ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சோ, இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, என்கிட்ட பேசாத அப்படின்னு அவனை துரத்துன்னு துரத்திட்டு இருக்கா. சொங்கு கோகோவை உள்ள கூட்டு வந்துட்டு, நான் விஷயத்தெல்லாம் முடிச்சிட்டேன், போன விஷயத்த அப்படின்னு சொல்ல, அப்ப கோகோ பாக்குறா, நீ எவ்வளவு வேலை பண்ணுவ, இப்பதான் அந்த இடத்துல இருந்து நம்ம வந்தோம், அதுக்குள்ள அடுத்த வேலையை ஆரம்பிச்சுட்ட, உன்னை நினைக்கும் போது எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ மனுஷன் மாதிரியே உழைக்கல, மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல சொங்கு பாத்துட்டு இருக்கான். சொங்கோட உண்மையான பேர் இன்னும் கோகோக்கு தெரியலங்கிறது இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த விஷயத்த நம்ம அவகிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, கோகோ நான் உன்கிட்ட சில உண்மையை மறைச்சிட்டேன், அது என்னன்னா என்னோட பேர் வந்துட்டு ஹுவான்னு நீ நினைச்சிட்டு இருக்கல, அது என் பேர் கிடையாது, என்னோட பேரு சொங்கு அப்படின்னு சொல்ல கோகோ பாக்குறா. மாஸ்டர் சொங்குன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க, இந்த இடத்தோட அடுத்த தலைவன், எல்லாரும் உன நம்பிதான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அந்த சொங்கு நீதானா அப்படின்னு கேட்க சொங்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க கோச்சுக்கு போறாளோ அப்படின்னு பயந்துட்டே. ஆனா கோகோ வேகமா சொங்க கட்டி புடிச்சுக்கிறா. இப்பதான் எனக்கு புரியுது, ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம நீ ஏன் ஓடி உழைச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உன் மேல நிறைய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, எனக்கு புரியுது, ஆனா நீ ரெஸ்ட் எடுக்க வேணும் அப்படிங்கிறது என்னோட ஒரே ஒரு ஆசை, ப்ளீஸ் ரெஸ்ட் எடு, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க எல்லாம் ஏற்கனவே நிறைய புக்ஸ்ல கூட படிச்சிருக்கோம், அந்த அளவுக்குலாம் நீ ப்ளீஸ் கஷ்டப்படாத, என்னால அதை பார்க்க முடியாது அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. நீ கவலையே பட வேண்டாம், புக்ல எல்லாம் கொஞ்சம் ஓவரா எழுதியிருக்காங்க, அந்த அளவுக்குலாம் நான் கஷ்டப்பட்டது இல்ல அப்படின்னு சொங்க சொல்றான். ஆனா எல்லாம் போய் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கான். மாஸ்டர் இவனை கொடுமைப்படுத்தி தான் வளர்த்து எடுத்திருக்காரு, நம்ம சொங்குக்கு பொறுப்பு வர நிறைய இருக்கு. கோகோ பாக்குறா, இனிமே நான் உன் கூட இருப்பேன், உன்னை கஷ்டப்பட விடாம நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க போயா கிட்ட ஒரு பையன், இவங்க மரியோ சக்தி சேர்க்கிற ஒரு பையன் தான், இவன் பேரு டூவை பார்த்ததுமே போயா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த பையன் வந்துட்டு, இன்னைக்கு நீ கிளம்ப வேண்டாம், நாளை காலைல கிளம்பலாம்ல, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு, ஓகே டூ நான் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிடுறேன் அப்படின்னு திரும்பி போறா. அப்ப டூவோட இடுப்புல இவ சின்ன வயசுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு டோக்கன் ஒண்ணு இருக்கான். நான் அப்ப கொடுத்ததே அவன் இன்னும் மாட்டிட்டு இருக்கான், எதுக்கு அவன் மாட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டே அங்க இருந்து நம்ம போயா கிளம்பி போயிடுறா. பல வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போயா படிச்சுட்டு இருக்கும் போது அப்ப டூ வந்திருக்கான். இந்த புக் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப நாளா நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஈஸியா கொடுத்துட்டு போயிருக்கா. அப்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா டூ இவகிட்ட பாசமா தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்புறம் ஒரு தடவை அவங்க கிட்ட இந்த டோக்கனை அவ கொடுத்திருக்கா, இந்த டோக்கன் நீ வச்சுக்கோ, இது அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா டூ கிட்ட இருந்து எந்த மெசேஜுமே அவளுக்கு வரவே இல்ல. போயாக்கு தான் நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டோமோ, இதுக்கு மேல அப்படி எல்லாம் கொடுத்திருக்க கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறமா டூவை பார்க்கும்போது எதனால
என்கிட்ட நீ பேசவே இல்ல, என்னாச்சு, உன்னோட இன்டென்ஷன் தான் என்ன அப்படின்னு கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேருமே சக்தி சேர்க்கிறோம், இன்னும் நல்லா ஒன்னா சேர்ந்தா நிறைய கத்துக்கலாம்ல, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதானா, சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இதுக்கு மேல நம்ம வந்துட்டு ஒன்னாவே பிராக்டிஸ் பண்ணலாம் நிறைய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு போயா, நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க கூடாது, எதையும் கொடுத்திருக்க கூடாது, இது ஏன் இன்னும் இவன் போட்டிருந்திருக்கணும், என்கிட்ட என்ன சொல்ல வரான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அசிஸ்டன்ட் அந்த பக்கமா வந்துடுறான். மேடம் நாளைக்கு கிளம்ப போறீங்க போல, மேடம்க்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு லெட்டர் எழுதி உள்ள அனுப்புறான். இந்த நிறைய அடங்குதா பாரு அப்படின்னு போய் அவனை திட்ட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம கோகோவை அவங்க சீனியர் கூப்பிடுறாங்க. இங்க பாரு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, சொங்கு எனக்குன்னு இப்ப சொந்தமாயிட்டான், எனக்கெல்லாம் கவலையே இல்லைன்னு சொல்ல, கவலையே இல்லையா, ஒருவேளை சொங்க உனக்கு கல்யாணம் பண்ணி காட்டி என்ன பண்ணுவ, சொங்க அவனால எல்லா முடிவையும் எடுக்க முடியாது, அவங்க மாஸ்டர் குரு எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கணும், அதே மாதிரி உனக்கும் மாஸ்டர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா இல்ல, அவங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்கணும், நான் போய் என் மாஸ்டரை பாக்குறதுக்கு சொங்க ரெடி ஆக சொல்றேன் அப்படின்னு கோகோ கிளம்புறா. சொங்கு மனசுக்குள்ள கோகோவோட மாஸ்டரை பாக்கணும்னு, இந்த ட்ரெஸ் ஓகேவா, இது ஓகேவா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட மாத்தி மாத்தி போட்டு காட்டிட்டு இருக்கான். எதுக்காக இந்த அளவுக்கு பயப்படணும், நீங்க எப்படி போனாலும் சூப்பரா தான் இருப்பீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். கோகோ என்ன பயங்கரமா நர்வஸா இருந்துட்டு இருக்கும்போது சொங்க அங்க வந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்டு, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சொங்கோட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. சொங்கு ஒரு ட்ரே நிறைய கீஸ் இருக்கு, அது கொண்டு வந்து கோகோ கிட்ட கொடுக்குறான். இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்க, இது என்னோட வீட்டு சாவி, இது என்னோட வந்துட்டு முக்கியமான சீக்ரெட்லாம் வைப்போம்ல அந்த அலமாரியோட சாவி, இது என் தோட்டத்துக்கு போறதுக்கான வழியோட சாவி அப்படின்னு நிறைய சாவி இருக்கு, எதுக்கு சாவி கடை எதுவும் வைக்க போறியா, எதுக்குடா இவ்வளவு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கோகோ கேட்டுட்டு இருக்கா. இந்த சாவியை நான் உன்கிட்ட இனிமே கொடுக்க போறேன், இந்த சாவி உன்கிட்ட இருந்தது அப்படின்னா நீ எனக்கு சொந்தமாயிட்ட, நான் உனக்கு சொந்தமாயிட்டேன்னு அர்த்தம், நீ நினைச்சா எப்ப வேணா என்னோட வீட்டுக்குள்ள என்னோட கஜானா பெட்டி இருக்கிற இடத்துக்குள்ள வரலாம், மத்த யாராலையும் வர முடியாதுன்னு சொல்ல, அப்ப இதுக்கு மேல நீயும் நானும் ஒண்ணு, அத சொல்ல வரியா, இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு கோகோ பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. சொங்கவள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இனிமே வந்துட்டு ஒருவேளை நான் காசு எல்லாம் தீத்துட்டேன் கஜானால இருந்துனா என்னடா பண்றது, என்கிட்ட கொடுக்காத அப்படின்னு கோகோ சொல்ல சொங்கு பாக்குறான். தீத்திருப்போம், அதுக்கப்புறம் மீதி எவ்வளவு காசு இருக்கோ மீதி நம்ம சம்பாரிச்சுக்கலாம், சம்பாதிக்க முடியாட்டி வீடு வாசல் கூட வேணாம், நம்ம பாட்டுக்கு ஜாலியா எங்கேயாவது டிராவல் போயிட்டு இருக்கலாம், போற இடத்துல சம்பாதிக்க முடியாதா என்ன அப்படின்னு கேக்குறான். கோகோ சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அடுத்த நாள் நம்ம போயா கிளம்புற நாள் வந்துருச்சுல்ல, போயாவை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக அங்க நம்ம அசிஸ்டன்ட் வந்துடுறான். இன்னும் ஒன்னும் நீ எல்லாம் வழி அனுப்பலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் டூ அந்த இடத்துக்கு வரான். என்னது போயா கிளம்பிட்டாளா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். போயா நம்ம அசிஸ்டன்ட்க்கு பாய் சொல்லிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பாக்குறான், இந்த மெசேஜ் ஷீட்டை வச்சுக்கோ, நீ தனியா போறதால எனக்கு பயமா இருக்கு, அதனால இதை வச்சுட்டு உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்ல, ஓகே நான் போயிட்டு வரேன், அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு போயா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க டூ வந்துடுறான். அம்மா போயா கிளம்பிட்டாளா அப்படின்னு வெளியே வந்து சொங்க அசிஸ்டன்டா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவங்க கிளம்பிட்டா அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல லைட்டா அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா மாறிடுது. அப்போ நம்ம சொங்குக்கும் உங்க மாஸ்டருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. சொங்க பயந்து போயிடுறான். நேரா அவனோட இடத்துக்கு கிளம்பி போயிடுறான். மாஸ்டரை பாக்குறதுக்கு உள்ள போறான். அவர் கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருக்காரு. மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லப்பா ஒன்னும் ஆகல, கொஞ்சம் வந்து எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதா ஆயிடுச்சு, மனசுக்குள்ள இருக்கிற பயமும் சில நேரத்துல நம்ம உடம்பு சரியில்லாம போறதுக்கு காரணமா இருக்கலாம், நீ எங்க உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோங்கிற பயம் என்ன விட மாட்டேங்குதுன்னு சொல்ல, மாஸ்டர் நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட எல்லா மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமா நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அந்த கோகோ அவ என்னப்பா உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக வந்த மாதிரி இருக்கேன்னு மாஸ்டர் கேக்குறாரு. மாஸ்டர் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொங்கு சொல்லிடுறான். மாஸ்டர் ஷாக் ஆயிடுறாரு. இந்த நேரத்துல யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பயங்கர நிறைய பேர் பாதுகாப்பு படையோட உள்ள வராங்க. இந்த மாஸ்டர் நேரா வரவேற்கிறதுக்கு போயிடுறாரு. சொங்க அடுத்து கடவுள் ஆகிறதுக்கான எல்லா தகுதி இருக்கிற பையன் இந்த உலகத்துல. இப்ப அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அவனை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இருக்கோம், அவனை வேற எந்த பாதையிலையும் போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யானே உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு மாஸ்டர்ஸ்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த பையன் அந்த பொண்ணு கூட இருக்கிறது சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நம்ம சொங்க லைட்டா காதுல வாங்கிடுறான். இங்க கோகோக்கும் லைட்டா அந்த விஷயம் தெரியுது. சொங்க ஏதோ அடைச்சு வச்சிருப்பாங்களா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொங்க அங்க வந்துடுறான். கோகோவை பாக்குறான். மாஸ்டர் ஒத்துக்கிட்டாரு, நிறைய வந்துட்டு ஏதாவது சீதனம் கொடுத்து மருமகளை வீட்டுக்கு கூட்டு வாப்பா நீ மாஸ்டரே சொன்னாருன்னு சொல்ல, கோகோ கட்டி பிடிச்சுக்கிறா. சொங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு. சொங்கு மனசுக்குள்ள ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்கான். சொங்கும் இப்போ நம்ம கோகோ 2 பேருமா சேர்ந்து கோகோவோட மாஸ்டரை பாக்குறதுக்கு கிளம்புறாங்க. நேரா அவங்க 2 பேரும் போறாங்க. மாஸ்டர் பாக்குறாரு. சொங்க கண்டுக்காத மாதிரியே பேசிட்டு இருக்காரு. கோகோ பாக்குறா. மாஸ்டர் நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், கண்டுக்காத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் வைக்கிற டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் ஆகணும், நாளைக்கு அந்த டெஸ்ட்டை வைக்கிறேன் அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. மாஸ்டர் யோசிச்சு பாக்குறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு, ஊர்ல மக்கள்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர் யாராவது உயிரோட இருந்தா காப்பாத்தலான்னு மாஸ்டர் உள்ள போயிட்டு இருக்க, அங்க ஒரு லேடி, என்னை காப்பாத்த முடியாதுங்க, என் உயிர் போற நிலைமையில இருக்கு, என் பொண்ணை மட்டுமாவது எப்படியாவது
எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த குட்டி குழந்தையா கோகோவை கூட்டு வந்து அப்போல இருந்து மாஸ்டர் வளர்த்துட்டு இருக்காரு. இந்த பெரிய சண்டையில இருந்து அவளை காப்பாத்தி இந்த உலகத்துக்கு காட்டாம வளர்க்கணும்னு நினைச்சேன். இதுக்கும் மேல என்னால அவளை காப்பாத்த முடியுமான்னு நிஜமாவே எனக்கு தெரியல அப்படின்னு மாஸ்டர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க வேற ஒரு இடத்துல இந்த மாஸ்க் மேன் வந்துடுறான். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் வந்து கேட்டுட்டு, உங்களை என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் அந்த மாஸ்க் மேனுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. முன்னாடி நடந்த சண்டை அப்போ நிறைய பேர் இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க எல்லாம் நல்லவங்க குரூப் துரத்தி இருக்காங்க. அப்போ ஒரு தடவை இந்த குட்டி பையனா இருந்த மாஸ்க் மேனை மட்டும் ஒரு தடவை மத்தவங்க எல்லாம் சேர்ந்து காப்பாத்திடுறாங்க, கெட்டவங்க எல்லாம் சேர்ந்து. அப்புறம் அவங்க நல்லவங்க இடத்துலயே மாட்டிக்கிறான். அந்த ஃபர்பிடன் காட்டிலேயே ஒரு வழியா வளர்ந்து அதுக்கப்புறமா மறுபடியும் திரும்ப வந்திருக்கான். நீங்க நினைச்சா கூட என்ன காப்பாத்திருக்க முடியாது, என்னாலேயே என்ன காப்பாத்திக்க முடியல, நீங்களா என்ன விட மட்டமானவங்க தானே அப்படின்னு மாஸ்க் மேன் அவங்க ஆளுங்களே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள்ல இருந்து நம்ம சொங்குக்கு அவங்க மாஸ்டர் விதவிதமா டெஸ்ட் வச்சு பாக்குறாரு. சொங்கு எல்லாத்துலயும் வின் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. கோகோவை கல்யாணம் படிக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்கன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். கோகோக்கு கால்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். மாஸ்டர் பாக்குறாரு, உண்மையாவே பாசமா தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க அடுத்து ஒரு போட்டியில இதை எதை பண்ணியே ஆகணும், சொங்க வந்துட்டு எப்படியாவது மட்டப்படுத்தியே ஆகணும்னு மாஸ்டர் முடிவு பண்ணிடுறாரு. கோகோக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது. மாஸ்டர் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சண்டை போடுற மாதிரி போட்டு கோகோ டக்குன்னு மயங்கி விழுந்துடுறா. மயங்கனவளை கூட்டு போய் படுக்க வச்சு மாஸ்டர் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. நல்லாதான் இருக்கா. கையை தொட்டு பார்த்துட்டு இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா நடிக்கிறா அப்படின்னு மாஸ்டர் தெரிஞ்சுட்டு, சரி ஓகே இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வெளியே போற மாதிரி நடிக்கிறாரு. சொங்க அங்க போறான், கையை செக் பண்ணி பாக்குறான், நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சக்தியை அவளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறான். ஒரு வேலை டயர்டா இருக்கா போல அப்படின்னு மாஸ்டர் இதை பாக்குறாரு. ரொம்ப நல்ல பையனா இருப்பான் போலயே, அவன்கிட்டயே சக்தி இப்ப கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, ஆனா கோகோக்கு ஒண்ணுலன்னு தெரிஞ்சு கூட சக்தி கொடுக்கறானேன்னு சொங்கு வெளியே வரும்போது எதுக்காக நீ கோகோக்கு சக்தி கொடுத்த அப்படின்னு கேக்குறாரு. சொங்கு பாக்குறான், நீங்க ஏற்கனவே அவளோட சக்தியெல்லாம் வந்துட்டு சீல் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியும், அதனாலதான் என் உடம்புல வேற ஏதோ அதுக்கும் மேல ஒரு சீல் இருக்கு, அதுக்கு எதுவும் பத்தாம போயிருக்குமோ தான் நான் பவர் கொடுத்தேன்னு சொங்கு சொல்ல, அந்த உண்மை உனக்கு தெரியுமா அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. ஆமா தெரிஞ்சுது, அதுவும் இல்லாம நீங்க அதனாலதான் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு கேக்குறான். ஆமா, நீ உண்மையாவே அவளை பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்றியா, இல்ல நிறைய பேர் வந்துட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு அவளையே வேட்டையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுக்காக நீ வந்திருக்கியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். இங்க பாரு, நீ வந்து உண்மையாவே நல்ல பையனா, இதெல்லாம் நீ நடிக்கல, உண்மையாவே செய்யறனா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கோகோ உள்ள இருந்து ஓடி வந்துடுறா. மாஸ்டர் இப்ப சம்மதம் தானே சொன்னீங்க, இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொங்க கட்டி பிடிச்சுக்கிறா. மாஸ்டர் அங்க இருந்து இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்குன்னு கிளம்பி உள்ள போயிடுறாரு. இங்க நம்ம சொங்குக்கு ஸ்பெஷலா வந்துட்டு ஏதாவது ரெடி பண்ணணும்னு கோகோ அந்த இடத்தையே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா சொங்க கண்ணை கட்டி அழகா டெக்கரேட் பண்ண அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு கண்ணை திறந்து விடுறா. இடம் ரொம்ப அழகா இருக்கு, அதோட நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். கோகோ சிரிச்சுட்டே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமா, நான் உன பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு கேட்க, ஒரு தடவை ஓகே, 100 தடவை ஓகே, 1000 தடவை ஓகே, 1,00,000 தடவை கேட்டா கூட நான் ஓகே தான் சொல்லுவேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொங்கு சொல்றான். இந்த ரெண்டு பேரும் ஒரு வழியா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இங்க சொங்கு கோகோ ரெண்டு பேருமே மறுபடியும் சாப்பிடறதுக்கு ஒண்ணா மீட் பண்ணலான்னு பார்த்தா அங்க ஒரு டீச்சர் ஒருத்தங்க இருக்காங்க, பூனைக்குட்டி வளர்த்துட்டே. அந்த மாஸ்டர் அங்க வந்துடுறாங்க. சொங்கு பார்த்துட்டு, பரவாயில்லையே கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறாங்க. சொங்கு பார்த்துட்டு இருக்கான், கல்யாணத்துக்கு ஆளுங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா பார்த்தா இந்த கல்யாணத்துக்காக போயா மறுபடியும் திரும்ப வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து டூ கூட வரான். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போறோமா அப்படின்னு கேட்க, போயா பாக்குறா. மத்த எல்லாரையும் முன்னாடி அமுச்சு விட்டுட்டு டூவை பார்த்துட்டு இருக்கா. எதுக்காக என் பெண்டன்ட்ட இன்னும் நீ போட்டிருக்க, இதுக்கு மேல நீ போட்டிருந்தனா அது என்னோடதுன்னு தெரிஞ்சா யாராவது தப்பா பேசுவாங்க, அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்டன்ட்ட வாங்கிடுறா. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி டல் ஆயிடுறாங்க, சோகமாவே வந்துட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது போயா வருவாளே அப்படின்னு சொல்லிட்டு வாசலையே அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு போயா ஒரு மாதிரி அப்செட்டா நிக்கிற, டேய் உனக்கும் என்னடா ஆச்சு டூ, நீயும் அப்செட்டா இருக்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியல அசிஸ்டன்ட்க்கு என்ன நடக்குது அப்படின்னு. போயா அந்த பெண்டன்ட்ட வாங்கிட்டு போறால, அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்டன்ட் அவ கொடுத்துட்டு எந்த ஒரு ரிப்ளையுமே டூ கிட்ட இருந்து வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அவங்க அம்மா சொல்லிருக்காங்க அவகிட்ட, அவன் உன ஒரு ஃப்ரெண்டா பாத்துருப்பான் போல, அதனால நீ பெண்டன்ட் கொடுத்ததுமே அவன் அமைதி ஆயிட்டான். சரி பரவாயில்ல, உனக்கு இதுக்கும் மேல நிறைய சான்ஸ் வருமா, உனக்கு மனசுக்கு யார பிடிக்கும்னு தெரியும், அப்ப நீ எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இத பத்தி யோசிச்சுட்டு போயா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு சுத்தமா புரியலன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.